காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை ஆகமங்களின் வழியாக இப்போது
விடுதலை பயணம் என்று அழைக்கப்படுகிற யாத்திராகம புத்தகத்தினின்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதாகமும் அடிக்கோடிட்டு காட்டுகின்ற வெகு அத்தியாவசிய கிறிஸ்தவ பண்புகளை திருமறையின் வெளிச்சத்தில் சிந்தித்து அதை நமக்கு ஏற்கவும் நம்முடைய தலைமுறைக்கு தேசத்திற்காக கர்த்தர் தந்த வெளிச்சமாக இவைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற ஆண்டுடைய திருத்திட்டத்தை எல்லாரும் சேர்ந்து இணைந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஏதுவாக இந்த கூட்டுப்பணி இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் செய்கிறோம், 2000 ஆண்டுகளாக செய்கிறோம், அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னும் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய எல்லைகளுக்கு, ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணங்களுக்கு இந்த கிருபையை எடுத்து செல்வதற்காக இப்போது ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கூட்டு பணிக்கான ஒரு அக்கறை இருக்கிறது, தேவை இருக்கிறது. அவைகளை மனதிலே கொண்டு சினர்ஜி என்கிற ஒரு கூட்டுப்பணி இயக்கமாய் மிஷனரி சிந்தையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிந்திப்பதற்காக நாம் தெரிந்து கொண்டது கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்பதை பாடலாக பாடுவது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், பண்ணுவார், பண்ணுகிறார். இதைத்தான் இந்த மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் செங்கடலை கடந்து வந்த மாத்திரத்தில் பாடினார். இதற்கு பிரதியுத்தரமாக 21ஆம் வசனம், 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் 21ஆம் வசனத்தில், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரை கடலிலே தள்ளினார். கடவுளின் திட்டம் மனிதருக்கு விரோதமாக ஏதுவாக இருந்தாலும் சரி, அதை அழிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர், அதற்காக யுத்தம் செய்வார் என்று இந்த பாடல் கூறுகிறது. யுத்தம், பாடல், முழக்கம், இவைகளெல்லாம் அவருடைய நாமத்தை மையமாக கொண்டது. கிறிஸ்தவ விசுவாசம் ஒரு பாடும் விசுவாசம். எத்தனை 1000 பாடல்களை நாம் பாடியிருப்போம் இல்லையா? நாங்கள் முழு நேரமாக ஊழியம் செய்த இந்த மிஷனரி இயக்கம் அந்த தலைமுறைக்கு தந்த நூற்றுக்கணக்கான பாடல்கள் அந்த தலைமுறையே திரும்பி உலக வரலாற்றில் திரும்பி நிற்பதற்கு செய்தது. மணிப்பூருக்கு ஒரு முறை அந்த மக்களுடைய சுவிசேஷம் வந்த 100 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்காக சிறப்பு அழைப்பை பெற்று அவளுக்கு செய்தி செய்வதற்காக, பகிர்ந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். இவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கிறதே, இவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இங்கே 1000 பேர் வந்திருக்காங்க, இது மேடைக்கு 1000 பேர் கொண்ட இந்த மேடையை அமைத்து 1000 நாவால் பாடுவோம் என்று எங்களுடைய மொழியில், எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு நளினத்தில் ஒரு பாடலை ஏற்றி இருக்கிறோம். அது எதற்கென்றால் 100 ஆண்டுகளாக அந்த சுவிசேஷம் எங்களை வந்து சந்தித்ததுனால, எங்கள் வாழ்வு நெறிமுறை மாறியதுனால, அது தந்த மனம் பூமி எங்கும் சிறப்பதினால, எங்கள் சகோதர சகோதரிகள் உயர் அதிகாரிகளாக அரசு இயந்திரங்களுக்கு சென்று பல்வேறு ஊழியங்களை செய்து பல்வேறு பிற நிலைகளை எடுத்து ஒரு அழகான இனமாக பூத்து குலுங்கி இருக்கிறத இதை கொண்டாடுவதற்காக அழைத்திருக்கிறோம்னு சொன்னார். அந்த மைதானத்தில் நின்று பார்த்தேன், எங்கு நோக்கிலும் மக்கள், எத்தனையோ 1000 பேர்னு சொன்னார்கள், எத்தனையோ லட்சத்துக்கு அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அவங்க பாட்டு 1000 நாவாலும் துதிப்பேன், ஒரு 100 ஆண்டு காலம் நீர் செய்த மகத்துவத்திற்கு என்று பாடினார். இப்போது மணிப்பூரில் சம்பவங்கள் முற்றிலும் வித்தியாசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இனம் அப்படியே ஆழமான ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த விசுவாசத்தை காத்து வருகிறது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட பகுதி யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம்
மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடிய பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். செங்கடலை கடக்க செய்த ஆண்டவர் கடந்து வந்த உடனடியாக கடவுளை பிள்ளைகள் செய்தது கர்த்தருக்கு பாடிய புது பாட்டு. இது இயல்பானது, நம்முடைய இதய மொழியானது. நாங்கள் ஜார்க்கண்டில் அங்கே இருக்கிற மலை இனத்து சகோதர சகோதரிகளோடு கூட நெருங்கி பழகும் கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அவர்கள் அஸ்ஸாமில், பிறகு மேற்கு வங்காளத்தில், சத்தீஸ்கரில், நாடெங்கிலும் பக்கத்து 6 நாடுகளில் இப்போ பரவி தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதையும் லகுவாக பாடலில் பிடித்து கொள்வார்கள். அந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய நெடி நோய் இருந்தது, தொற்று நோய், மஞ்சள் காமாலை என்கிற நோயை போன்ற தென்னகத்தில் பேசப்படுகிறது. அந்த நோய் ஒரு காசு நோய். அந்த காசு நோய் மூளையை தாக்கிட்டுனா சில மணி நேரங்களில் இறந்து போவார்கள். முடியை தாக்கும், கண்ணை தாக்கும், தோலை தாக்கும், பல்லை தாக்கும், நுரையீரலை தாக்கும், சரீரத்தை தாக்கும். அப்படி என்று டாக்டர்கள் அதற்காக பிரத்யேக தங்க பதக்கம் பெற்ற உப்பு கொடுத்தல் டாக்டர் தம்பதியர் அங்கே எங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தார். சில காலம் ஊழியம் செய்த பிறகு சபை, நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெரிய நேரமாக இருக்கும் இல்லையா, அங்கே 6 மணி நேரம் ஜெபிப்பா அது கொண்டாடுவார் ஆராதனையை. 8 மணி நேரம், இரவெல்லாம் 12, 14, 16 மணி நேரம் ஆண்டவரை கொண்டாடுவதை அவர்களோடு கூட நாங்கள் பூரித்து பார்ப்போம். இந்த ஆராதனைக்கு முன்பும் இந்த ஆராதனை முடிந்த பின்பும் பாடல்களின் வழியாகவே அவர்களுக்கு வைத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி மருத்துவம் அவர்களுக்கு செய்து கொள்ள வேண்டும், எப்படி சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டும், எப்படி கொசு கடிக்காதபடி ஒரு வலையை மருந்தில் தோய்த்தெடுத்து அதை பாதுகாப்பாக அணிய வேண்டும், எப்படி நீர்நிலைகளை கவனிக்க வேண்டும், எப்படி நீர் பருக வேண்டும், எப்படி ஆகாரத்தை பாதுகாக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் 1, 2, 3, 4 என்று அவர்களுடைய மொழியிலேயே ஒரு பாடலாக ஏற்றி அவங்க கையில் கொடுத்தாச்சுன்னா, அவங்க வேறு ஓரல் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க, வாய்மொழி கலாச்சாரம் தான், எழுத்தே கிடையாது. இப்போது தான் எழுத்து உருவாக்கப்பட்டு அகராதி தந்து, பாடநூல் தந்து, புதிய ஏற்பாடு தந்து, பழைய ஏற்பாடு தந்து, இன்றைக்கு இந்த இதய மொழியிலேயே பாடசாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 15, 20 ஆண்டுகளில் எத்தனை மறுமலர்ச்சி அந்த இனத்திற்கு, அவருடைய மொழிக்கு, அவருடைய கலாச்சாரத்திற்கு. கடவுளின் பெரும் கிருபையை சமுதாயமாக கொண்டாடுகிறார்கள். இவைகளுக்கு மையமாக இருந்தது அவருடைய இதய மொழியாகிய இசை, பாடல். எங்களுடைய பொதுச் செயலருடைய மகன் முதுகலை பட்டதாரியாக அவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டுடைய அருள் திட்டத்தில் விண்ணகத்திற்கு அழைப்பு பெற்றார். அவர் அடக்கம் செய்வதற்காக திரும்ப அவர் வாழ்ந்த எல்லைக்கே அந்த சரத்தை எடுத்து போய் அங்கே அடக்கம் செய்வதற்கு உட்கார்ந்துருக்கோம். அந்த அடக்கத்துக்காக காத்திருக்கிற அந்த வேளையில் மலை முகடெல்லாம் மக்கள் கூட்டம் வந்து குவிந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுகுவதில் பாடுகிறார்கள். என்னுடைய சகோதரனை அவங்க என்ன மொழியில் பாடுறாங்க, என்ன பாடுறாங்கன்னு கேட்டேன். அவருடைய எனக்கு மொழிபெயர்த்து தந்தார். இந்த மலையை படைத்தீர், எப்படி உம்முடைய மகனை காக்க மறுத்தீர், இந்த மலையை படைத்தீர், எப்படி இவருக்கு மருத்துவத்தை தராமல் விட்டீர், இந்த கல்லை படைத்தீர், இந்த சரலை படைத்தீர், மண்ணை படைத்தீர், எங்களை படைத்தீர் ஒரு நோக்கத்துக்காக, இவரையும் படைத்தீர், அந்த நோக்கம் எப்படி நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னு ஏக்கமாக அழுகிறாங்க. ஆனால் அர்த்தமுள்ள பாடல்களை பாடுகிறார். உலகமெங்கும் இராணுவ இயக்கங்களில் இந்த பாடல்களை இசைப்பதை நாம் பெற்றிருக்கிறோம். அது பிரதானமாக கிறிஸ்தவ பின்னணியத்திலிருந்து வந்த பாடல்கள். அப்படித்தான் மிரியாமும் அவருடைய சகோதரனே மோசேயும் அவளை சார்ந்த இஸ்ரவேல் சந்ததியும் பாடுகிறார். பாருங்கள், 3 குறிப்புகள் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு.
கர்த்தரை பாடுங்கள். எதற்கு? புகழ்ந்து பாடுவதற்கு. ஏனென்றால் வெற்றி சிறந்தவர் அவர் கர்த்தர். அவருடைய நாமம் உயர்ந்தது என்பதை பாடுங்கள். என்ன செய்கிறாரு? மனிதர்களுக்கு, எளியவர்களுக்கு, விடுதலை பெற்றவர்களுக்கு, விடுதலை பயணத்தில் பயணிக்கிறவர்களுக்கு விரோதமாக எந்த விலங்கினம் வந்தாலும் சரி, சண்டையிட யார் வந்தாலும் சரி, குதிரையையும் தள்ளுவார், குதிரை வீரர்களையும் தள்ளுவார், அவர்கள் கடலில் விழுவார்கள் சொல்லிட்டு 12வது வசனம் சொல்கிறது, நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நம்ம இதுக்காக யாரையேனும் மனதில் நினைத்து சாபிப்பதற்காக இது சொல்லப்படவில்லை. அப்படி நினைத்து விடக்கூடாது. இல்லை, ஆண்டோட வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய திட்டத்திற்கு விரோதமாய் துணிகரமாய் நிற்கிறவர்களை, என்ன, நம்மை இப்படி பூமி விழுங்கி விடும் என்கிற எச்சரிப்பை தருவதற்காக பாடுவோம், கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடுவோம். வெற்றியை, ஆண்டவர் தரும் அருளை அவருக்கு கொடுப்போம். ஏனென்றால் அவரே குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளி போட்டார், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. எப்படி ஒரு வல்லமையான ஒரு நடைமுறை வாழ்க்கையை கடவுளுடைய கீர்த்தனம் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று பாடுகிறது. 2வது குறிப்பு, ஆண்டவர் இந்த கிருபையை அவருடைய கர்த்தருடைய யுத்தத்தில் இதை செய்யும்போது கவனிக்க வேண்டியது, மாளும் ஜனம் இதை அறிவதற்கு கண் இன்னும் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மனிதர்கள் தத்தளிக்கிறார்கள், திகைக்கிறார்கள், பயந்தில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்து போகும் வரைக்கும் உலர்ந்த திரையை தந்தாரு, அது நினைத்து பார்த்தா மாளும் ஜனம். ஆகினால இன்று காண்கிற இந்த எகிப்தினை இனி ஒருபோதும் காண மாட்டீர் என்று சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். யாரெல்லாம் துரத்தி வந்தாங்களோ, இராணுவ வீரர்களாக இருந்தார்களோ, கூக்குரலிட்டார்களோ, கொக்கரித்தார்களோ, அத்தனை பேரும் ஒன்றுமில்லாமல் அதமாய் போனார்கள். கர்த்தரை பாடுகிறேன், மாளும் ஜனம், அவர்கள் தத்தளிப்பு, திகில், இவர்களை பார்க்கிறேன். இவைகளை பார்த்து என் ஜனம் இந்த எகிப்தினை ஒரு நாளும் பார்க்காது என்று அவர் காண்கிறார். கண்டுட்டு மீட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. இதனுடைய நோக்கத்தை இந்த வசனம் அழகாக கூறுகிறது. 18வது வசனம், கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவர், சர்வ வல்லவர், அரசாளுகிறவர். அவருடைய ஆளுமைக்கு, கர்த்தத்துவத்துக்கு, வல்லமைக்கு குறுக்கே யாரும் நிற்க முடியாது, எவரும் நிற்க முடியாது, எதுவும் நிற்காது, எந்த சூழலும் நிற்காது. அவர் காரியங்களை சித்தி செய்கிறவர். ஏன்? அவர் இவர்களை அழைத்து வந்தார் அடிமைத்தளத்திலிருந்து, எகிப்தின் உபத்திரவத்திலிருந்து, கூக்கல் நின்று. அந்த அழைத்து வந்ததை அறிந்த இந்த மீட்பின் ஜனம் அவரை கொண்டாடுவதற்காக என்ன சொல்லுகிறது? உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுகிறது. நல்ல பாடல் இல்லை, இது ஒரு அழகான பாடல். அவருடைய பரிசுத்த மகத்துவத்தை துதி செய்து பயப்படத்தக்கவர்களாக நம்மை ஆராதிக்க அழைக்கிறது. ஏன் அப்படி அழைத்து வந்தீர்? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை நடத்துகிறீர். வனாந்திரத்தில் நடந்து போனாங்க. சொல்லிட்டு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 17வது வசனம், நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்தில் ஆண்டவருடைய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்களை நாட்டுவீர், நடத்துவீர், நாட்டுவீர். இல்லை, மிஷனரி பணி சிந்தனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய எல்லை எது? எல்லா இனமும்,
இந்தியாவில் இன்னும் 2555 இனம் என்று இன்றைக்கு ஒரு குறிப்பில் வாசித்து கொண்டிருந்தேன். 2555 இனங்களில் இந்த இயேசு அறிவிக்கப்படவில்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் மத்தியில் அவர்கள் ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தானமாய் இயேசு என்கிற நாமம், அவர் தரும் அருளும், அவர் தரும் மன்னிப்பு, அவர் செய்கிற ஒப்புரவாகுதல், அமைதி, சாந்தம், சமாதானம், இவைகளை நிறைவு கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் மீட்டு கொண்ட ஜனமாக என்னை உயிர் மீட்சிக்காக பாடல் அழைக்கிறார். அழைத்து வந்தீர் என்று பாடுவோம். பரிசுத்த வாசஸ்தலத்தை எல்லா இனங்களுக்கும் கர்த்தர் திறந்து தந்து, இல்லையா, அந்த சமாரியா ஸ்திரீடத்தில் சொன்னார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது. எருசலேமில் மட்டும் இல்லை, யூதேயாவில் மட்டும் இல்லை, எருசலேமில் சமாரியாவில் வழிந்தோடும் என்பது உண்மைதான். அது மட்டும் இல்லை, உலக பரியந்தம், உலகத்தின் எல்லை எங்கும் அங்கே அவர்களை நடத்துகிறீர். அப்படி நடத்துவதற்காக என்னை நட்டு இருக்கிறீர், என்னை நாட்டுகிறீர். என்ன அழகான பாடல். எனக்கு படிப்பு தந்தாரா, திறன் தந்தாரா, இளமை தந்தாரா, வரங்கள் தந்தாரா, தாளந்து தந்தாரா, சம்பாதிப்பதற்கு, பெரும் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அருள் தந்தாரா? இவைகளெல்லாம் ஒரு நோக்குக்காக. என்ன நோக்கு? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அவருடைய சுதந்திரத்தில் அனைத்து இனங்களும் பங்கு பெற, கிருபை பெற, அமர பண்ண, அதை செய்து நிறைவேற்றுவதற்காக என்னை நிலைவரப்படுத்த, என்னை நாட்ட. ஆண்டவர் நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் என்ன அழகாக உருவாகிறாங்க, என்ன வல்லமையாக உருவாகிறாங்க, என்ன கூர்மையாக உருவாக்கப்படுகிறாங்க. உலக எல்லைக்கு நொடி பொழுதில் பறந்து விடுகிறார்கள். அங்கே போய் அத்தனை ஜொலிப்பாக வாழ்கிறார்கள். அந்த திறனை ஆண்டவரின் திருத்திட்டத்தின் வெளிச்சத்தில் அதனுடைய நிழல் கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை அதற்காகவே அழைத்து வந்தார். தம்முடைய பரிசுத்த தலத்தில் அவர்களை நேராக நடத்துகிறார், அதற்காக நாட்டியிருக்கிறார் என்று இந்த கர்த்தர் யுத்தம் செய்வார், செய்தார், செய்கிறார் என்று பாடுகிற மிரியாம், மோசே, இஸ்ரவேல் புத்திரர் பாடிய பாடலில் ஆண்டவரின் திருத்திட்டம் வெளிவருகிறது. அந்த கிருபையை மூக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுவோமா? பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை வந்து சந்ததிக்கும் அத்தனை இனங்களுக்காக பாடுவோமா? கொண்டாடுவோமா? நம்மையும் நமக்குள்ளே ஆண்டவர் தந்த கிருபையையும் அதை மையமாக வைத்து ஆண்டவரின் திரு கிருபைக்காக காத்திருப்போமா? ஆண்டவரின் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக, நடத்துவதாக, ஆண்டு நடத்துவதாக நம்முடைய ஆராதனையையும் நம்முடைய பாடல்களையும். ஆமென். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இதை போலத்தொரு நாளில் நாங்கள் பாடுகின்ற பாடல்களுக்கு, எங்கள் ஆராதனைக்கு, கொண்டாட்டத்திற்கு அர்த்தம் தாரும். அர்த்தம் செறிந்த உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு மக்களை, இன்னும் வந்து சேராத மக்களை வழிநடத்துவதற்காக எங்களை நாட்டி இருப்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை கொண்டாடுகிறோப்பா. உமக்கு ஒப்பானவர் யார்? நிகர் இல்லாத அந்த ஆண்டவருக்காக சேவை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு கூட்டித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.